அவங்களுக்கு லைஃப் இருக்கு, அவங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாங்களும் எங்கள் லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்கு தேவையில்லாம அவங்கள இழுக்கணும்? Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். யூடியூப்ல சம்பாதிக்கிறத வச்சு தான் வீடு கட்டினீங்களா அப்படின்னு? எங்களுக்கு வந்து பிளாக் வந்து பெருசாக போகாது. ஷார்ட்ஸ் வந்து போகும், ரொம்பலாம் இப்போயும் அதுவும் வியூஸ் கம்மி பண்ணிட்டாங்களான்னு என்னன்னு தெரியல, போகிறது. இப்போ வரைக்குமே அது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு இல்லையா? அந்த எக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். அவங்களுக்கு லைஃப் இருக்கு, அவங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாங்களும் எங்கள் லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்கு தேவையில்லாம அவங்கள இழுக்கணும்? அக்மார் ஹஸ்பண்ட் மெட்டீரியலா இருக்கீங்களே, எப்படி இதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். எங்க இருந்ததெல்லாம் எங்க அப்பாவை பார்த்துதான். அதே மாதிரி சண்டை வந்துருச்சு அப்படின்னா எப்படி சமாதானப்படுத்துவீங்க? நான் கோவமா இருக்கலாம் வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே இல்லைங்க இருக்கலாம். அவங்க வந்து பேசினா கூட பேச மாட்டேன், அதுக்கப்புறம் தான் பேசுவேன். கெஞ்சணும், நான் அதெல்லாம் கெஞ்சு. இந்த நைட் டின்னர்லாம் கொடுப்ப சொல்லுவாங்க, கேண்டீன் டின்னர் இதெல்லாம் வேணும்பா. நான் நேரம் ஒரு கையேந்தி மவுண்ட் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸே வந்து சரி யாராவது கால் பண்ணி பேசிட்டாங்க, ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே பேசிட்டாங்கன்னா ஒன்று எதுக்கும் அவ்வளோ நேரம் பேசுகிறாங்க அது மாதிரிலாம் கேட்குறது. அப்படிலாம் அடி வாங்கியிருக்காரா? இங்கே அப்படிலாம் ஏதாவது தூக்கி போடும்போது நடுவில் வந்து பால் கேட்ச் பண்ணுறேன். கல்யாணம் ஆன உடனே எனக்கு வாட்ச் வாங்கி கொடுத்தாங்க. அது வந்து என்னன்னா கோவத்தில் இருக்கும்போது நான் தான் கீழே போட்டேன். தூக்கி போட்டேன். தூக்கத்தில் எழுப்பி கேட்டா கூட அப்பா தான் சொல்ல, எனக்கு அதுதான் கடுப்பாகும். சீரியஸாக இப்போ சொல்லும் போது கூட எனக்கு. ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன் உங்கள் வீட்டுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடெல்லாம் கட்டி முடிச்சாச்சு, வந்தாச்சு. நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? உங்களுக்கு என்னப்பா யூடியூபர்ஸ் நிறைய சம்பாதிப்பீங்க, அதனாலதான் நீங்க வீடு கட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்டே இருக்கு. யூடியூப்ல சம்பாதிக்கிறத வச்சுதான் வீடு கட்டினீங்களா அப்படின்னு. ஆக்சுவலா ஒரு சில பேர் யூடியூப்ல நல்லா ஏர்ன் பண்ணுவாங்க. சீரியஸா அந்த பிளாக்லாம் ஒரு சில பேருக்கு பிச்சுக்கும் போட்டு ஒரு 1 ஹவர்லேயே 699K அந்த மாதிரிலாம் போகும். அவங்களாம் நல்லா ஏர்ன் பண்ணுவாங்க. எங்களுக்கு வந்து பிளாக் வந்து பெருசாக போகாது. ஷார்ட்ஸ் வந்து போகும், ரொம்பலாம் இப்போயும் அதுவும் வியூஸ் கம்மி பண்ணிட்டாங்களான்னு என்னன்னு தெரியல, போகிறதில்ல. நாங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோன்னா, நாங்கள் இப்போ ஆவடியில் ரெண்டலில் ஒரு வீட்டுக்கு இருந்தோம். ஸோ அந்த வீட்டுக்கு எவ்வளோ ரெண்ட் ஆகுமோ அது மட்டும், அந்த வீட்டுக்கு தான் எங்களுக்கு ரெண்ட் கரெக்டாக இருந்துச்சு யூடியூப்பில் வர அமௌண்ட்டு. மற்றபடி நாங்கள் லோன் போட்டு எங்களோட ப்ரொஃபஷனில் இருக்கிற ஏர்ன் பண்ணி தான் இந்த வீடை கட்டினோம். நாங்கள் லோன். ஓகே, நமக்கு தான் தெரியும் இதெல்லாம் லோன்ல இருக்கு, இவ்வளோ கடன் இருக்கு எங்களுக்கு, அதில் தான் நாங்கள் இவ்வளோ கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஒரு பட்ஜெட் பிளான் பண்ணியிருப்போம், இதுதான் நம்ம வீடு, இவ்வளோ பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு. அதை தாண்டி போயிருச்சா அந்த மாதிரி எதுக்கெல்லாம் போச்சு அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு சில எக்ஸாம்பிள். ஓகே, ஆக்சுவலாக வந்து இது வந்து காம்பவுண்ட் சவர் பற்றி நான் சொல்லியிருந்தேன்ல, அது வந்து இனிஷியலாக நாங்கள் வந்து ஃபென்சிங் மாதிரி போட்டுக்கலாம், சும்மா இந்த கம்பியெல்லாம் வச்சு ஃபென்சிங் போடுவாங்களா அது மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் குழந்தைங்கள வச்சிருக்கும் போது வெளியேருந்து நாய்க்குட்டி வரதா இருக்கட்டும், சின்ன பூச்சிகள் வரதா இருக்கட்டும், அதெல்லாம் சேஃப் இல்லை. எங்களோட பில்டர் வந்து கொஞ்சம் ஜென்யூன் பர்சன். ஸோ அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் உங்களுக்கு காம்பவுண்ட் சவர் கட்டி தந்துறேன், உங்களுக்கு கையில் அமௌண்ட் இருக்கும்போது எனக்கு தாங்க அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. ஒரு சில பில்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ கொடுத்தாதான் நான் கட்டி தருவேன் அப்படிலாம் இருப்பாங்க. ஸோ இவர் வந்து கொஞ்சம் தெரிஞ்சவங்க எங்களுக்கு. அதனால என்ன சொல்லிட்டாருன்னா, நான் காம்பவுண்ட் வால் போட்டு தரேன், நீங்கள் கையில் இருக்கும்போது எனக்கு கொடுங்க அப்படின்னாரு. ஸோ அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து ஓவர் எக்ஸ்பென்ஸ் ஆகிடுச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ வரும்னு. ஒரு சிலருக்கு பட்ஜெட் ஒதுக்கி வச்சிருப்போம். சரி, ஒரு காம்பவுண்ட் வால் போட இல்லை ஃபென்சிங் போடுறதுக்கு ஒரு 60,000 ஒரு 70,000 தான் நான் பட்ஜெட் வச்சிருந்தேன். ஆனால் இது காம்பவுண்ட் கேட்டு, காம்பவுண்ட் வால், இந்த காம்பவுண்ட் வால் கட்டும்போது இது மாதிரி கேட் போட்டால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லும் போது நம்மளுக்கு மைண்டில் வந்து ஓகே அப்படி போட்டால் தான் நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணிடும். நம்ம சிம்பிளாக போகணும்னு நினச்சா ஐயோ இவ்வளோ நல்லா வீடு கட்டிட்டு அது மட்டும் இப்படி பண்ணால் நல்லா இருக்காது அப்படின்னு தோணும்ல. ஸோ அது மாதிரி போட்டதுனால அது எல்லாமே அது மாதிரி ஓவர் எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிவி யூனிட்டாக இருக்கட்டும், அந்த வால் ஃபுல்லா வந்து கார்பெண்டர் என்ன சொல்லிட்டாரு, இந்த வால் ஃபுல்லா பண்ணுங்க அப்பதான் நல்லா இருக்கும் அப்படின்னு மைண்டை கழிச்சிட்டு போயிட்டாரு. அதையும் நாங்க வந்து ஐயோ அவங்கள வால் ஃபுல்லா பண்ண நல்லா இருக்கும்ல அப்படின்னு நம்மளுக்கே தோண ஆரம்பிச்சிருவோம். அப்ப அதுல ஓவர் எக்ஸ்பென்ஸ் ஆயிடுது. இது மாதிரி ஒரு சில விஷயங்கள். இந்த மாதிரி வீடு கட்டுறது எல்லாம் தாண்டி உங்களை பர்சனலா வந்து நாங்க ரொம்ப வருஷமாவே பார்த்துட்டு இருக்கோம். தென் ஒரு ஷோ, ரியாலிட்டி ஷோல வந்து ஒரு வார்த்தை ரியாலிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை எங்க கேட்டாலுமே உங்களோட ஞாபகம் தான் வரும் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்க ஒருத்தரோட க்ரோத் நம்ம பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இருக்க எல்லா பசங்களோட பொதுவா ஒரு காமனா இருக்க ஒரு ஆசை என்னன்னா, ஒரு அன்பான மனைவி, அழகான குழந்தைகள், ஒரு நல்ல வீடு, நமக்கு ஒரு வீடு, அப்படி ஒரு ட்ரீம் லைஃப். 90s கிட்ஸ் பசங்களோட ஒரு ட்ரீம் லைஃப் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு இந்த லைஃப்? எப்படி இருக்கு? நல்லா இருக்குது எனக்கு உண்மையாவே. நான் வந்து இப்போ
நான் சொல்லியிருப்பேன், நிறைய இன்டர்வியூல சொல்லியிருப்பேன், சின்ன வயசுல நான் நிறைய கஷ்டப்பட்டேன். ஸோ அப்போ இருந்ததுக்கு வந்து என் ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் என் லைஃபே சேஞ்ச் ஆயிடுச்சு டோட்டலாக. ஈவன் நான் வந்து படித்து முடிச்சதுக்கப்புறமும் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 23K தான் என்னோட சேலரி. என் ஒய்ஃபை நான் கல்யாணம் பண்ணிக்கும் போது வெறும் 23K தான் சேலரி. ஸோ அது அவங்க என்னோட சேலரி எவ்வளோன்னு கூட தெரியாது அவங்களுக்கு, கேட்க கூட இல்லை. அவங்க வீட்டில் கூட கேட்கல எவ்வளோ சேலரி உங்களுக்கு அப்படின்னு. கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கு தெரியல. என் ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் கம்பெனி ஸ்விட்ச் ஆனேன், ஒரு 2 கம்பெனி ஸ்விட்ச் ஆனேன். இப்போ ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ நல்லா லைஃப் நல்ல கிச்சம். அது வரைக்குமே லைஃப்ல வந்து கஷ்டங்கள் மட்டும் தான் இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க வந்ததுக்கப்புறம் அப்படியே டோட்டல் அப்சைட் டவுன். யாராவது ஒரு ஆள் வரும்போது லைஃப் சேஞ்ச் ஆகும்னு சொல்லுவாங்கல்ல, என்னோட லைஃப் சேஞ்சிங்ல வந்து அவரோட ஒரு ரீல் ஒன்று பார்த்துருந்தேன். அதுல என்னன்னா லைக் அவர் இங்கிலீஷ்ல தான் போட்டிருந்தாரு, ஒய்ஃப் பேச்சை கேட்டா சக்சஸ் ஆகலாம், கேட்குற எல்லா ஆண்களுமே சக்ஸஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது நிறைய பேருக்கு இங்கே தெரியறதே இல்லை. கேட்டுக்கோங்க, ஒரு ஆணோட சக்ஸஸ்க்கு ஒய்ஃப் தான் காரணமா இருப்பாங்க, ஹஸ்பண்டோட சக்ஸஸ்க்கு. ஸோ ஒய்ஃப் பேஜ் என்னென்ன விஷயத்துல நீங்க கேட்பீங்க, எந்தெந்த விஷயத்துல கேட்க மாட்டீங்க? இல்லை, எல்லாமே வந்து நம்மளோட நல்லதுக்காக தான் இருக்கும். அவங்க சொல்றது கண்டிப்பா யோசிச்சு சொல்லுவாங்க. பட் எல்லாத்தையும் எடுத்துக்கணுமா அப்படிங்கிறது அவங்களோட சூழ்நிலையை பொறுத்து. அக்மார் ஹஸ்பண்ட் மெட்டீரியலா இருக்கீங்களே, எப்படி இது சொல்லுங்க ஃபர்ஸ்ட். எங்க இருந்ததெல்லாம்? எங்க அப்பாவை பார்த்துதான். எங்க அப்பா அம்மா லவ் மேரேஜ் தான். ஆக்சுவலி இப்போ வரைக்குமே என் மாமியார் வந்து மாமனார் வந்து என் மாமியார் வந்து டா சொல்லி தான் கூப்பிடுவாங்க. வாடி போய் அப்படிலாம் இல்ல, டா கொஞ்சிட்டு தான் கூப்பிடுவாங்க. டா தான் அந்த மாதிரி ஒரு வாட்டியாவது எனக்கு கூப்பிடுப்பான்னு நான் கேட்டிருக்கேன். அது மட்டும் பழக்கல. மத்தபடி வந்து அவங்க எப்படி நல்லா அந்த மாதிரி தான் அவங்க பார்த்து வரதுனால எப்படி ட்ரீட் பண்றாங்களோ அது மாதிரி நம்மள ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கே மைண்ட்ல வந்துரும்ல. அது மாதிரி தான். ஸோ என்னோட அப்பா வந்து அப்படிதான். என் அம்மா சொல்லிட்டாங்கன்னா அந்த கோடு போட்டாங்க நீங்களே தாண்ட மாட்டாரு. அவங்க அப்படிதான், அவரும் அப்படிதான். கோடு இப்படி போட்டாங்க, அப்படி கோடெல்லாம் போட மாட்டா என் வைஃப், அதையும் சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ எடுத்து ஒன்று போட வச்சிருவேன், இதை போட்டுட்டு தாண்டுறீங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்கு. இல்லை, 2 பேருக்கும் வாக்குவாதம்லாம் வரும், எது பண்ணலாம் இது பண்ணலான்ட்டு. பட் லாஸ்ட் வந்து யோசிச்சிரும், சரி இது நல்லது அப்படின்ட்டு யோசிச்சு எது ஃபேமிலிக்கு நல்லது, பசங்களுக்கு எது நல்லது, நம்மளுக்கு எது நல்லதுன்னு சொல்லிட்டு ஃபைனலாக முடிவுக்கு வந்து கேட்குறேன். இப்போ சண்டை இல்லாம ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லவே அப்படியாப்பட்ட லவபிள் கப்பல் உள்ள போனா அடிச்சு சண்டை போட்டு நாடுறது இருக்கதான் செய்யும். அந்த சண்டை வருது, இப்போ யாராவது ஒருத்தர் கோவப்படுறீங்க அப்படின்னா யாரு ஃபர்ஸ்ட் இறங்கி வருவா? இவங்க தான். ஓ, நான் தான் சரண்டர் ஆயிடுறது. ஆக்சுவலா தப்பெல்லாம் என் மேலதான் இருக்கும். நான் தான் கால் கத்திக்கிட்டே இருப்பேன். கூடாது, வெளியே வந்து அப்பட்டமா நான் தான் தப்பு பண்ணுவேன், இருந்தாலும் விட்டு கொடுக்க. இல்ல சீரியஸா நான் தான் கத்துவேன். பசங்களை வச்சுதான் சண்டை வரும். இவன் ஏதாவது சண்டை போடுவான், இவன் போய் அவனை சீண்டுவான், அவன் வந்து இவனை சீண்டுவான். நான் வந்து 2 பேத்தையும் போட்டு அடிப்பேன். பசங்களை அடிச்சா இவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அதனால வந்து இவங்க வந்து என் மேல கோவப்படுவாங்க, இது பண்ணுவாங்க. ஃபைனலா வந்து அவங்களாம் வந்து நான் பேச மாட்டேன். ஸோ அவங்க வந்து சாரி எல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுவேன். இப்போ நம்ம சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, நம்ம லைஃப்பில் நடக்கிறது எல்லாத்தையும் எடுத்து சொல்லுவாங்க. நார்மலாகவே சோஷியல் மீடியா இல்லாதவங்களே ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு 4 பேரை சொன்னால் கண்ணு பட்டுரும், வெளியே சொல்லாதீங்க அப்படின்னுவாங்க. பட் நம்ம இதை காட்டுறோம். இப்போ அவரெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்ரீம் இந்த மாதிரி தான்டா எனக்கு வீட்டுக்கார் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பொண்ணுங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? கண்ணு பட்டுருச்சுன்னா என்ன, அந்த மாதிரிலாம் எதுவும் அந்த மாதிரி கண்ணு படுறதுன்னு இருக்கு. பட் ஆனால் வந்து அது ரொம்ப பெருசாலாம் எடுத்துக்க மாட்டோம் நாங்கள். சரி ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா ஐயோ அப்பா அந்த வீடியோ போட்டு நம்மளுக்கு சண்டை வந்துருச்சு, இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் இந்த சண்டை வந்துச்சு அப்படின்னா இல்லை. ஆக்சுவலாக வந்து நாங்கள் டெய்லி வந்து ஷெட்யூல் பண்ணுவோம். டெய்லி மார்னிங் ஒரு 8 o'clock இல்லை ஈவினிங் 6 o'clock டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் போடுவோம். மோஸ்ட்லி இது வரைக்கும் போட்டுட்டு இருந்தோம். இந்த லாஸ்ட் ஒரு 2 monthsல போட முடியல. அதனால போடுறதுனால எங்களுக்கே தெரியாது என்ன வீடியோ போட்டதுனால என்ன சண்டை வந்தது எங்களுக்கே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நான் வந்திருந்தே பார்க்குறேன், 2 பேருமே ரொம்ப லவ்வபுளா என்னமா அப்படிதான் ரொம்ப அமைதியான கப்புள் மாதிரி இருக்கீங்க. ஆனா மேபி சண்டை வருது அப்படின்னா யார் வாய்ஸ் அப்படியே பீக்ல இருக்கும்? இவங்க வாய்ஸா? உண்மையாவே நீங்க அவ்வளவு பேசுவீங்களா? ஐயோ கத்துவேன், நான் கத்தி தான் பிரஷர்ல அப்படியே கத்த ஆரம்பிச்சுவா. என்ன பண்ண தெரியாது, கத்திக்கிட்டே இருப்பாளா. எனக்கு அதுதான் டென்ஷன் ஆயிரும். நான் பாட கம்முன்னு வந்துருவேன். நீ கத்திட்டு அமைதியாயிருவேன், நீங்க டயர்ட் ஆச்சுன்னா நான் பாட வந்துருவேன். ஓகே, ஒரு சின்ன செக்மெண்ட் கம்பேட்டபிலிட்டி அந்த மாதிரி தான். ஐயோ 0 வரும். ஒரு ப்ராமிஸ் பண்றீங்க நீங்க 2 பேர்ல வந்து ஒரு ப்ராமிஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த ப்ராமிஸை யார் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறது? மேபி என் ஒய்ஃப் தான் இருப்பா. நீங்கள் தானா? அதை நீங்கள் தான். அவர் வந்து எதெல்லாம் பிரேக் பண்ணியிருக்காரு இது வரைக்கும்? ப்ராமிஸ் பண்ணிருக்காரு அப்படிலாம் எதுவும் பண்ணது இல்லை. சில்லி ப்ராமிஸ் கூட கேக்குறாங்க. சில்லியா? ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன், ஃபோன் இப்போ பார்க்க மாட்டேன் நைட்டு தூங்கும்போது அப்படின்னுவாங்க. ஆனால் அடுத்த நாள் பார்த்தா ஃபோன் எடுத்து 1 மணி வரைக்கும் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி. அப்படிலாம் இல்லை, அவங்க தான் தூங்குவாங்க, நான் தான் நோண்டிக்கிட்டு இருப்பேன். ஃபோன் பார்க்கலாம் வீட்டில். ஓகே, மெமரபிள் கிஃப்ட் 2 பேர்ல மாத்தி மாத்தி கொடுத்துக்கிட்ட ஒரு மெமரபிள் கிஃப்ட்னா என்ன கிஃப்ட்? அப்படி எதுவும் இல்லையே. இப்படி நேரா பாத்துக்கிட்டா
கிஃப்ட்ல அந்த எதுவுமே கிடையாது. யூஸ்வலா கொடுத்துக்கவே மாட்டீங்களா கிஃப்ட்? ரொம்பலாம் பெருசா கல்யாணம் ஆன உடனே உங்களுக்கு எனக்கு வாட்ச் வாங்கி கொடுத்தாங்க. அது வந்து என்னன்னா கோவத்துல இருக்கும்போது நான் தான் கீழே போட்டேன். தூக்கி போட்டேன். ஆமா. உள்ள இருக்குது. இன்னும் உள்ள சரி கோவத்துல ஏதோ போட்டு உடைச்சிட்டோம், சரி உள்ள இருக்கட்டுமே உள்ள இருக்கு. அதுக்கப்புறம் கிஃப்ட்லாம் கொடுத்துக்கிட்டது இது மாதிரி அதுதான் எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி சினிமேட்டிக்கா இருக்கிறதெல்லாம் பிடிக்காது பெருசா எங்களுக்கு. நாங்க அதனால ரொம்ப கேர்லெஸ்ஸா ரியலா இருப்போம். அதுதான் இதை சடனா தான் பிளான் பண்ணுவோம், இங்க போகணும் அங்க போகணும்னு சொல்லிட்டு போவோம், அவ்வளவுதான். இது ப்ராப்பரா இந்த பர்த்டேக்குலாம் ஒரு சில பேர் சர்ப்ரைஸ் எதுவுமே கிடையாது. இது சும்மா கோயில் போவோம், பர்த்டேனா கேக் வெட்டுவோம் அவன் பசங்களுக்கு மட்டும். நாங்க எங்கேயாவது வெளியே போகணும்னா போவோம், அவ்வளவுதான். இந்த மாதிரி ப்ராப்பர்டா பிளான்லாம் எதுவுமே பண்ண மாட்டோம். ரொம்ப சினிமேட்டிக்கா இருந்தாலும் ரொம்ப போர் அடிச்சிரும். ஓகே, ஒரு மூவில வர எந்த பேர் வந்து உங்களோட கம்பேர் பண்ணுவீங்க? இப்போ ரீசெண்டா ஒரு மூவி பார்த்தேன். ஆக்சுவலா வந்து என்னோட ஆஃபீஸ் கலீக்ஸோட ஒரு மூவி போனோம். டூரிஸ்ட் ஃபேமிலி தான். இப்போ ரீசெண்டா போனோம். அதுல வந்து அந்த தாத்தா பாட்டி சீக்வன்ஸ் வரும்ல, அந்த சீக்வன்ஸ் பார்த்து விழுந்து அழுதுட்டு இருந்தேன் தியேட்டர்ல நான் மட்டும். ஸோ என்ன கலீக்ஸ்லாம் இருந்தாங்க, பட் அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். நான் அப்பட அழுதுட்டு இருந்தேன். சரி அப்பயே நான் மெசேஜ் பண்ணிட்டேன், இந்த படத்துக்கு போறோம் நாளைக்கு அப்படின்னு. சாட்டர்டே வந்து ஃப்ரைடே மார்னிங்கா சாரி ஃப்ரைடே நான் லீவ் போட்டிருந்தேன் ஆஃபீஸ். ஸோ ஃப்ரைடே மார்னிங்கே கூட்டு போனேன். அப்புறம் 2 பேரும் போய் பார்த்தோம், திரும்ப அழுதோம். 2 பேரும் சேர்ந்து பார்த்த மூவில ரொம்ப டச்சிங்கா இருந்தது, நல்லா இருந்தது. அந்த அவங்களதான் இல்ல யங் கப்புலா அப்படி சொல்லணும்னா. அப்படியா? அந்த டிராகன் படத்தை வந்து ஒரு சில சீன்ஸ் வந்து என்னோட லைஃப் லைட்டா மேட்ச் பண்ணி பார்த்துட்டு அதுல நீ பாரு இது நீ பார்க்கணும். அதுல வந்து அந்த ரியாலிட்டின்னு ஒரு சென்டென்ஸ் வரும் எக்ஸாக்டா. அந்த பிரேக்கப் அப்போ இதுதான் ரியாலிட்டின்னு சொல்லி தான் பிரேக்கப் ஆகும் அந்த அவனுக்கும் அந்த ஹீரோயினுக்கும். ஸோ அந்த சீனை பார்த்துட்டு நம்ம இந்த படம் பார்த்தே அவனை சேர்ந்து தான் பார்க்கணும் அப்படின்னு அடம்பிடிச்சிட்டு இருந்தா. அதே மாதிரி பார்த்தோம். அந்த படம். ஆமா. ஸோ அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், பிடிக்காத ஒரு விஷயம் அந்த மாதிரினா உடனே வந்துட்டு எனக்கு பிடிக்காத விஷயம்லாம் எதுவுமே கிடையாது. பிடிச்ச விஷயம் வந்து நான் எப்படி எங்கள் அம்மா அப்பாவோட நான் ஃபீல் இருக்கணும் அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கேன். நான் என் அப்பா மாதிரி தான் இவங்களும் என்னை பார்த்துக்கிறாங்க. பிடிக்காத விஷயம் என்னென்னா பசங்களை நான் திட்டும் போது ஊடால வந்துடுவாங்க, எதுக்கு திட்டுற எதுக்கு அடிக்கிற அப்படிலாம் பண்ணக்கூடாது. அது எனக்கு இரிட்டேட் ஆகும் லைட்டாக. அவருக்கு 2 அடி உலகம் அது மட்டும் எனக்கு இரிட்டேட் ஆகும். ஏன் பசங்களை திட்டும் போதோ அடிக்கும் போது நீங்கள் நடுவில் வராதிங்க அப்படின்ற ஒரே வார்த்தை. அதையும் மீறி வருவாங்க, எனக்கு கடுப்பாகும். அது மட்டும்தான். அப்படின்னு அடி வாங்கியிருக்காரா? இங்க அப்படிலாம் ஏதாவது தூக்கி போடும்போது நடுவில் வந்து பால் கேட்ச் பண்றேன். அது பிளான். தூக்கி போட்டு தெரியாம தூக்கி போட்டேன்னு சொல்றது அதானே. உங்களுக்கு அவங்க கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம், பிடிக்காத ஒரு விஷயம்? பிடிக்காத ஆபீஸா கத்திட்டே இருப்பா. சண்டை வந்துச்சுன்னு வைங்களே கத்திட்டே இருப்பா. பாட சவுண்டு எங்கேயோ ரைஸ் ஆகும், அது நம்மளுக்கு ப்ரெஷர் ஏறிடும். ஓகே. ஸோ அது பிடிக்காது. பிடிச்சது வந்து ரொம்ப கேரிங்கா இருப்பா, ரொம்ப அஃபெக்ஷனா இருப்பா, ரொம்ப நல்லா பார்த்துப்பா. உடம்பு சரியில்லைன்னு லைட்டா படுத்துட்டோன்னு வைங்களே டான் எல்லாம் பெட் காஃபி பெட்டுக்கே எல்லாம் வந்துடும். இதுக்காக நடிச்சுட்டு படுத்துடலாம்னு தோணும். ஸோ உங்க 2 பேருக்கும் அடிக்கடி சண்டை வர்றது ஒரு விஷயம் அப்படின்னா பசங்களை தாண்டி தான் இல்ல, அவங்கள தவிர வேற ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா என்ன விஷயம்? எனக்கு தெரிஞ்சு பசங்களை தவிர வேற எதுவுமே வராது. நாமளா இப்போ வெளியே போறாரு ஃப்ரெண்ட்ஸோட அப்படின்னா இப்போ பொதுவா அது ஒரு வீடியோ ரீலாவே நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸோட ஹஸ்பண்ட் சுத்தினா ஒய்ஃப்ஸ்க்கு சுத்தமாவே பிடிக்காது. எந்த ஒரு மனைவிகளுக்குமே அது பிடிக்காது. போக மாட்டாங்க. சீரியஸா சொல்றேன். எனக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து ரொம்ப கம்மி. 2 அண்ணாங்க தான் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. அவங்க என்ன சொல்லுவேன்னா முன்னாடி சொல்லுவேன் எப்போ ஏதாவது பிளான் வச்சிருக்கியா அப்படின்னு எது பண்ணுவேன். அதே மாதிரி வீக்கெண்ட் வந்து எங்களோடையும் பசங்களோட மட்டும் தான் இருப்பாங்க. அன்னைக்கு ஒரு பிளான் போட்டு அவர் வெளியே போனார்னா ஃப்ரெண்ட்ஸோட போக மாட்டாங்க. அதான் சொல்றேனே, எனக்கு 2 ஃப்ரெண்டு தான் இருக்கானுங்க. ஸோ அவனுங்களும் ஃபேமிலி ஓரியன்டட். ஓகே. அதனால வந்து போனா எல்லாரும் ஃபேமிலியா போவோம், இல்லைன்னா போவே மாட்டோம். அப்படிதான். இப்போ அதே மாதிரி சண்டை வந்துருச்சு அப்படின்னா எப்படி சமாதானப்படுத்துவீங்க? நான் கோவமா இருக்கலாம் வாய்ப்பே இல்லை. இருக்கலாம். நான் டப்புனு சமாதானம் ஆயிடுவேன். நானே போய் பேசிடுவேன். ரொம்ப நேரம்லாம் எனக்கு பேசாமலாம் இருக்க முடியாது. அது ஒரு எனக்கு டிசைன் அப்படி. நீங்க இல்லைங்க, நான் நிறைய பசங்க எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. யாருக்குமே பெருசா வந்து கோவமே வர இல்ல. அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா தேவையில்லாம் வளர்ந்துட்டே போகும் கோவம். சரி விட்டு கொடுத்து போயிடுறது. அந்த பெருந்தன்மை வந்து பசங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நமக்குலாம் அது இருக்காது. ஈகோ தான். ஆமா. இல்ல பேச மாட்டேன் நான். அவங்க வந்து பேசினா கூட பேச மாட்டேன், அதுக்கப்புறம் தான் பேசுவேன். கெஞ்சணும். 4 தடவை கெஞ்சு 40 தடவை கால். அதேதான். நீங்க ஏதாவது மறைச்சு அவர் ஏதாவது உங்கள்ட்ட மறைச்சு அது என்னைக்காவது கண்டுபிடிச்சு அதனால சண்டை வந்திருக்கா? அப்படிலாம் இல்ல. அவங்க எங்க எப்பவுமே போய் சொல்ல மாட்டாங்க. இது நடந்துச்சு இது நினைச்சுன்னா ஓப்பனா வந்து சொல்லிடுவாங்க. ஓகே. சோ அது வந்து சண்டை உடனே போட்டுட்டு சமாதானம் ஆயிடும். அவ்வளவுதான். பின்னாடி தெரிஞ்சு சண்டை போடுறதுக்கு உடனே சண்டைனா கூட பிரச்சனை இல்ல. எதுவுமே அப்படி இது வரைக்கும் மறைச்சு அது உங்களுக்கு எதுவும் இல்ல.
இப்போ ஃபோன்லாம் செக் பண்ணுவீங்களா? அவள்கிட்டயே தான் என்கிட்ட தான் இருக்கும். என் ஃபோன் அவங்க தான் வச்சு எடிட்டிங்க்கு இந்த ஃபோன் இருக்கும். என்னோட ஃபோன் அவங்க யூஸ் பண்ண அவங்க ஃபோனை நான் நோண்டிக்கிட்டே தான் இருப்பேன். அப்படிலாம் எதுவும் கிடையாது. என்னங்க ரொம்ப ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கீங்களேங்க. ஓகே, யார் ரொம்ப ரொமான்டிக் 2 பேர்ல? இவதான். அவங்க தான். ஆமா. ஓகே, எனக்கு இந்த ரொமான்டிக் அதெல்லாம் வராது. அதெல்லாம் சுட்டு போட்டா கடுப்பா இருக்குமா உங்களுக்கு? என்ன இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம்? சம்டைம்ஸ் கேட்பா, ஓகே. என்னடா இப்படி அப்படின்ட்டு. ஆக்சுவலா எனக்கு வந்து இந்த படத்துல வர மாதிரி சொல்லலாம், அந்த மாதிரி கியூட் அந்த Candle- மாதிரி இந்த நைட் டின்னர்லாம் கொடுப்ப சொல்லுவா, கேண்டில் டின்னர் இதெல்லாம் வேணும்பா. நான் நேரா ஒரு கையேந்தி பவுண்ட் இருக்கும் சாப்பிட்டு வந்துருவேன். பொருத்தி ஆசிரியர் போலாம் அவ்வளவுதான். ஓகே. சோ அம்மா அப்பா 2 பேரோட அம்மா அப்பாமே காமனா யாரை ரொம்ப பிடிக்கும் 2 பேத்துல? இவங்களுக்கு எனக்கு அவரை தான் பிடிக்கும். ஆமா, என் அம்மா அப்பாவுக்கு வந்து என்னைய விட இவங்கள தான் ரொம்ப பிடிக்கும். சீரியஸா சொல்றேன். அதாவது அவங்களே சொல்லுவாங்க, நானா ஒரு கூட்டிட்டு வந்தா கூட இப்படி ஒரு பையனை நான் கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எங்க அம்மா அப்பாவுக்கு வந்து இவங்கள தான் ஃபர்ஸ்ட் ரொம்ப பிடிக்கும். இவங்கள தான் சொந்த பையனா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கண்டுக்க கூட மாட்டாங்க வீட்டுக்கு வந்தா. மரியாதை இருக்காது போனா. இவங்க தான். அவங்க தான் விழுந்து அவங்க தான். மாப்பிள்ள வந்துட்டாருன்னு சொல்லி கவனிக்கிறது. இப்போ உங்களுக்கே வந்து ச்சே இப்படி ஒரு வீட்டுக்கார், தங்கமான வீட்டுக்கார் நம்ம கிடைச்சிருக்காரே அப்படின்னு தோணுன மொமெண்ட் அம்மா அப்பாவுக்கு ஏதாவது பண்ணதா இருக்கட்டும், அவங்க அந்த மாதிரிலாம் ஏதாவது? அப்படிலாம் இல்லையா? இல்லையா? நிறைய இருக்கு. சீரியஸா சொல்றேன். அம்மா அப்பாவுக்கு வந்து சப்போர்ட் பண்றதா இருக்கட்டும், என் அம்மா அப்பாவுக்கு அதுலலாம் வந்து எந்த ஒரு சில பாய்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க அதெல்லாம். ஸோ அது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்காங்க என் ஃபேமிலிக்கு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் தான் எனக்கு அவங்க மேலே ரொம்ப அஃபெக்ஷனே வந்தது. ஸோ அதனால ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். யார் ரொம்ப டக்குன்னு அழுதுருவா ஏதாவது ஒரு சின்ன விஷயம்? நான் தான். அப்படியா? ஆமா. ஓகே. இப்போ ஒன்றும் இல்லை, பேசிக்கா மனசுங்க அப்படிதான். இப்போ லைட்டா அவங்களோட சின்ன வயசுல இருந்து நடந்த கதையெல்லாம் நினைச்சாங்கன்னா இப்போ பொல பொல பொலன்னு ஊத்திடுவாங்க. நான் வீட்டில் தான் ஷேர் பண்ணுவேன். இது மாதிரிலாம் ஏதாவது இன்சிடென்ட் நடந்திருக்கும்ல என் லைஃப்ல சின்ன வயசுல. ஸோ அதெல்லாம் சொல்லி ஷேர் பண்ணி அப்பப்போ ஃபீல் பண்ணி அழுதுப்பேன். ஓ, அவர் சொன்னோடனே Heart கண்காணிக்க person-ஆ இருக்காரு. அப்படிதான். ச்சே. ரொம்ப பொசசிவ் 2 பேர்ல வந்து ரொம்ப பொசசிவ். அவதான். என்ன எதுக்கெல்லாம் பொசசிவ் ஆவீங்க? எல்லாத்துக்கும் possessive எல்லாத்துக்குமே தான். இப்ப யாராவது ஒருத்தர் வந்து பேசினா உங்களுக்கு ஒரு மாதிரி கோவம்? கேர்ள்ஸ்லாம் இல்ல, இந்த சார்லஸ் அண்ணாவா அந்த அண்ணா வந்து சும்மா வந்து என் ஃப்ரெண்ட்ஸே வந்து சரி யாராவது கால் பண்ணி பேசிட்டாங்க, ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல பேசிட்டாங்கன்னா ஒண்ணு எதுக்கும் அவ்வளவு நேரம் பேசுறாங்க அது மாதிரிலாம் கேட்கறது. ஓகே, அப்படி கேட்பீங்க அவங்க இப்படி பேசுறாங்க அப்படின்னு. அதாவது எனக்கு என்னன்னா, எனக்கு இவங்க கூடவே இருக்கணும், அது மட்டும் போதும் எனக்கு. ஸோ இவங்களும் என் கூடவே தான் இருப்பாங்க. முக்கவாசி யாரு இவங்க இப்ப நேத்து கூட அந்த அண்ணா வந்து டே கால் பண்ணாலும் பேச முடியாது, மெசேஜ் பண்ணாலும் பேச கொண்டுருவேன்னு சொல்லிட்டு மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. அதுவே நான் தான் பார்த்து சொன்னேன் உங்ககிட்ட. ஸோ அது வந்து ஏதாச்சும் எப்பயாவது தான் பேசுவாங்க, அதுவே எனக்கு லைட்டா ஒரு மாதிரி இருக்கும். சார்லஸ் நான் பார்த்தோன்னா நினைப்பாரு இனிமே ஒரு போனே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எங்கேயாவது வெளியே கிளம்பும் போது ரொம்ப லேட்டா கிளம்புறது அப்படியே நான் தான். நீங்க தான். ஆமா. ஓகே, நீங்க டக்கு டக்குன்னு கிளம்பி நான் கிளம்பிட்டு இது பண்ண அவங்க ஏன் லேட்டா கிளம்புவாங்கன்னா பசங்களை ரெடி ஆக்கிட்டு கிளம்புவாங்க அவங்க. ஓகே, அதனால லேட் ஆயிடும் ஆப்வியஸா. அதுவும் இல்ல அதுவும் இல்லாம ரெண்டாவது கிளம்பும் போது டோரை திறக்கும் போது அவங்களும் வந்து ஓடிடுவாங்க. ஓகே. கடமை கையை பிடிக்கின்ற மாதிரி கதை தட்டிடும். அதனால எப்பவுமே எங்க வெளியே கிளம்புனாலும் சரி அது ஒரு ப்ராப்ளம். இவங்களுக்கு மட்டும் இல்ல, நிறைய பேர் அப்படிதான் வீடியோவே எடுத்து போட்டிருக்காங்க. நிறைய பேர் ரீல்ஸ் எல்லாம் பார்ப்பேன். எல்லாரும் கிளம்புனாலும் டக்குன்னு ரெஸ்ட் ரூம் குள்ள போயிடுறது. அதேதான். இது என்னங்க பிரச்சனை? நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். கிளம்பும் போது அந்த ரெஸ்ட் ரூம் குள்ள போய் என்ன பண்ணுவீங்க? ஆமா. ஓகே, ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் யாரோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் ரொம்ப சூப்பரா இருக்கும்? இவங்க தான். இப்ப கூட நான் எப்பதான் ஷாப்பிங் போகும்போது நான் சொல்லுவேன், எப்படி ட்ரையல் ரூம்ல இது பண்ணிட்டு வந்து ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா வந்து காமிப்பாங்க. இவங்களுக்கு மட்டும் நான் பார்ப்பேன், என்ன ட்ரெஸ் போட்டாலும் சூப்பரா இருக்கும் பார்க்க. அது எப்படி பண்ணி மெயின்டைன் பண்ணி சொல்லி நான் கேட்டுட்டே இருப்பேன் ஒவ்வொரு வாட்டியும். இவங்க தான் ஒவ்வொரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறது இருக்கு இல்லையா? பொதுவா வந்து பசங்களுக்கு வந்து எதுவுமே ஞாபகம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனிவர்சரி மறந்துரும், பர்த்டே மறந்துரும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறது யார் கரெக்டா? அவதான். அவங்கதான். மறந்துட்டா அதை மறந்துருக்காரு ஏதாவது? மறக்க மாட்டாங்க, அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். பையனோட பர்த்டே வந்து ஆகஸ்ட் 20. ஆனிவர்சரி டேட் சொல்லுங்க. 23 ஆகஸ்ட் 23. அவங்களோட பர்த்டே அக்டோபர் 11th. ஓகே, உங்க ஃபர்ஸ்ட் பையனோட பர்த்டே அதான் ஆகஸ்ட் 20th. ஆகஸ்ட் 20. ஆனிவர்சரி ஆகஸ்ட் 23. செகண்ட் பையனோட பர்த்டே மே 18th. நேத்து தான். ஐயோ சாராயிட்டாரு. சரி, ஓகே. உங்களோட பர்த்டே February 17th. அவர் எல்லாம் கரெக்டா சொல்லிட்டாரு. எல்லாம் இப்பதான் ரீகால் பண்ணிப்பாங்க. ஓகே, சோ அந்த மாதிரிலாம் எதுவும் பிரச்சனைலாம் வராது. ஆனா ஞாபகம் வச்சுக்கிறது நீங்க தான். இப்போ ஒரு மெனக்கெடல்னு ஒண்ணு இருக்கும்ல, இவங்களை இம்ப்ரெஸ் பண்ணும். ஆரம்பத்துல அது இருந்திருக்கும், இப்பவுமே அதெல்லாம் இருக்கு அவங்களுக்குள்ள. ஏன்னா போக 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 அந்த இது ஃபேட் ஆயிரும்னுவாங்க. நம்ம கூட அதுதான் இதுதான் இந்த பாயிண்ட் தான். அந்த ரொமான்டிக்னு ஒரு கொஸ்டின் கேட்டீங்கல்ல, அது மாதிரி இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவா. பட் நான் வந்து முன்னாடியும் அப்படிதான்
அப்படிதான், இப்பயும் அப்படிதான். அதனால பெருசா ஆ, டிஃபரன்ஸ் அது- தெரியறது இல்ல. தென் வெளிய இருந்து நிறைய கமெண்ட்ஸ்லாம் வரும். இப்போ சோஷியல் மீடியால இருக்கும்போது ஆப்வியஸ்லி நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இவங்க எப்படி இருக்காங்க, நீங்க எப்படி இருக்கீங்க, ம். அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க ரெண்டு பேருமே? அது வந்து மேஜரா வர்றது என்ன சொல்லுவாங்கன்னா, என் ஒய்ஃப் லீனா இருக்கிறாங்க, ஒல்லியா இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த மாதிரி body தான், shaming இருக்குது. பாடி ஷேமிங் மாதிரி தான் கமெண்ட்ஸ் வரும். அதை வந்து நான் பெருசா கண்டுக்க மாட்டேன். நான் தான் வந்து அவங்க கூட இருக்கிறது, ஓகேவா? ஸோ எனக்கு தெரியும் அவங்க எவ்வளவு கைண்ட் ஹார்ட்டட், எவ்வளவு நல்லா கேர் பண்றாங்க, எப்படி குழந்தைங்களை மேனேஜ் பண்றாங்க. 2 பசங்களை மேனேஜ் பண்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. சேட்டக்கார அதுவும் ஒரு பையனுக்கு 2 வயசு ஆயிடுச்சு, இன்னும் ஃபீட் பண்றாங்க. ஓகே. ஸோ அது லீனா இருக்குமோ குண்டா இருக்குமோ அதெல்லாம் மேட்டர் கிடையாது, ஹெல்த்தியா இருக்கணும், அதுதான் முக்கியம். ஸோ என் ஒய்ஃப் ஹெல்த்தியா இருக்கிறாங்க, அது போதும் அப்படின்ட்டு விட்டுருவோம். ஸோ அந்த க்ரீன் ஃபிளாக்னுலாம் சொல்றாங்களே, அந்த ரெட் ஃபிளாக் க்ரீன் ஃபிளாக், நீங்க க்ரீன் ஃபாரஸ்டாவே இருக்கீங்க. ஒரு க்ரீன் ஃபாரஸ்ட் ஹஸ்பண்டா இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்படியே சந்தோஷமா இருங்க. தென் ஃபைனலி என்னன்னா வந்துட்டு என்னென்ன ஃபியூச்சர் பிளான்ஸ்லாம் வச்சிருக்கீங்க? இப்போ வீடு கட்டியாச்சு, ஸோ இதெல்லாம் ஃபியூச்சர்ல நாங்க வச்சிருக்கோம் மைண்ட்ல அப்படின்னா என்னென்ன விஷயம்? அடுத்து இடம் வாங்கி இன்னொரு இடம் வாங்கணும், இன்னொரு இடம் வாங்கணும், இன்னொரு வீடு கட்டணும். ஆமா. அதாவது எப்படி இந்த விட பெரிய வீடு அந்த இல்ல, இல்ல, மாதிரி? அப்ப- ஒரு இல்ல. மெயினான ஏரியால இடம் வாங்கி போயிடலாம். வீடு கட்டணும். எதுக்காக அப்படி போகணும் அப்படின்னு யோசிக்கிறோம்னா, பசங்க எஜுகேஷனுக்காக. ஸோ இப்போ ஓகே கொண்டு போய் விட்டு கூட்டு வந்துருவோம். இன்ஃபேக்ட் அடுத்து ஹாஸ்டல் எல்லாம் சேர்க்க தேவையில்லை, ஒரு சிட்டிக்குள்ள இருந்தோம்னா அவங்க போயிட்டு வரது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு உள்ள போய்க்கலாம் அப்படின்னு பிளான் இருக்குது. So, பட் இருக்கு. பார்க்கலாம் கண்டிப்பா. ஸோ ஒரு தேங்க்யூ, ஒரு சாரி ரெண்டு பேருமே. இவங்களுக்கு இந்த விஷயத்துக்கு நான் தேங்க்ஸ் பண்ணுவேன், இந்த விஷயத்துக்கு நான் சாரி சொல்லிதான் ஆகணும் அப்படின்னா என்ன விஷயம்? ஸோ என்னை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறவங்க அவங்க. ஸோ அதுக்கு வந்து தேங்க்யூ சொல்லணும்னு அவசியம் இல்லை, நான் அவங்களை கேர் பண்ணணும், அவங்க என்ன கேர் பண்ணணும். அது வந்து அது mutual பேசிக் understanding. ரூல்ஸ் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு வந்துட்டாலே. ஸோ என்னோட குழந்தைங்களை கேர் பண்ணி பார்த்துக்கிறா பார்த்தீங்களா, அதுக்கு வந்து பெரிய தேங்க்யூ. என்னங்க ஏதோ பக்கத்துல ஏன்னா உட்கார்ந்து தூக்கி இல்ல இல்ல போட்டுருக்காங்க. அவங்க 2 பேரும் வந்து யாருனாலையும் பார்த்துக்கவே முடியாது. ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. ஆமா ஆமா, ஓகே. இந்த உள்ள வந்து என்ன பண்ணிட்டு இருக்கானே தெரியல. ஸோ அவங்கள பார்த்து அவங்களுக்காக கேர் பண்ணி எங்க 3 பேரை கேர் பண்ணி அவளை கேர் பண்ணிக்க மாட்டா பெருசா. ஸோ அது மாதிரி இருக்கிறதுக்கு சாரி. மேபி ஒரு சில டைம்ல ஹெல்ப் பண்ண முடியாது, நானும் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணணும், வெளியே போயிடுவேன், ஆஃபீஸ்க்கு போயிடுவேன். ஸோ அது மாதிரி என்னால் ஹெல்ப் பண்ண முடியாம இருக்கும். ஸோ அது மாதிரி விஷயத்துக்கு சாரி சொல்லுவேன். ஸோ இவ்வளவு கேர் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு தேங்க்யூ. Okay. நீங்க சொல்லணும் அப்படின்னா என்ன எங்க அப்பா மாதிரி பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நான் கத்தி சண்டை போடுறதுக்கு சாரி, அதுக்காக தான் சாரி சொல்லுவேன். வேற எதுவும் கொடுக்குறேன் வாய்ப்பே இல்லை. ஆமா. Okay. இதெல்லாம் எனக்கு ஒரு கேள்வி என்ன கேட்கணும்னா, நீங்க ஒரு ரியாலிட்டி ஷோல ஒரு வேர்ட் சொல்லி தான் வந்து அதுக்கப்புறம் தான் ஒரு பயங்கர ஃபேம் வந்து. கரெக்ட். தென் இப்போ வரைக்குமே அது கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு இல்லையா? அந்த எக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து அது என்னைக்காவது வந்து ஒரு மாதிரி என்ன திரும்ப திரும்ப எல்லாரும் அதையே நீங்க கேக்குறீங்க, அதால வந்து அது தெரியல, எங்களோட லைஃப்ல ஒரு பார்ட் ஆயிடுச்சு அந்த வேர்ட். ஸோ அதனால அது பெருசால எதுவும் இது பண்றது கிடையாது. இந்த பிள்ளை எழுக்க வேண்டாம் எனக்கு தோணும், வேற ஒன்றும் கிடையாது. அவங்க ஆமா, அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கு, அவங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாங்களும் எங்கள் லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்கு தேவையில்லாம அவங்கள இழுக்கணும், அவங்க இது பண்ணணும்னு சொல்லிட்டு அதுதான் கோவமே தவிர அவங்களால எந்த கோவமும் இருக்காது எங்களுக்கு. இருக்காது. ஸோ நைஸ் திங்க். ஹாய், இங்க பாருங்க. உங்களுக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? 2 பேரையும் தான் பிடிக்கும். எப்படி சொல்லி கொடுத்தீங்களா? இப்பெல்லாம் கேட்டா இல்ல இல்ல, இவனுக்கு 2 பேரையும் பிடிக்கணும். அவனை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா அப்பா தான், தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட அப்பா தான் சொல்ல. எனக்கு அதுதான் கடுப்பாகும் சீரியஸா. சொல்லும் போது கூட எனக்கு என்ன பண்ணாலும் அவன் கிட்ட கேட்டா அம்மா வேணுமா அப்பா வேணுமா கூட அப்பா தான் சொல்றான். தூக்கத்துல கூட அப்பா தான் சொல்றான். இவன் வந்து 2 பேரும் தான் வேணுமா. ஆனா ஓகே, ஸோ ஒரு கியூட் ஃபேமிலி. ஹாப்பியா இருங்க, இப்படியே பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய கனவுகள் எல்லாமே அப்படியே அடுத்தடுத்து நடக்கணும். தேங்க்யூ.